ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக இந்த ரைஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாகிடும். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த குயிக்காக பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் செந்தூர் கிச்சனை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் சாதம் எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம ரெகுலராக வடிக்கிற சாதம் தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சாதம் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ரைஸ் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கறிவேப்பிலை சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வதங்கினாலே போதும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகும் வரையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிய வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், லேசாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட வாசனை போகும் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த மசாலா வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். வெரைட் ரைஸுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 3 முட்டை கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தோன்னா உடனே மிக்ஸ் பண்ணிடாமல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி லேசாக முட்டை ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்து வடிச்சிருந்தால் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் முட்டைக்கு தேவையான அளவு உப்பை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். முட்டையை நல்லா உதிரி உதிரி ஆக்கிடாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டையில் மசாலா நல்லா பிடிச்சி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நம்ம வீட்டில் டெய்லி பொங்குற சாதாரண ரைஸே போதும். பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வடித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல. குக்கரில் வைக்கிறதுனா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கரம் மசாலா சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்புலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் சாதத்தில் மசாலாலாம் மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் ஆயில் அதிகமாக சேர்த்து நம்ம பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது ஆயில் அதிகமாக சேர்த்துக்காமல் லிமிட்டாக சேர்த்து பண்ணுறது நல்லது. கூடவே லாஸ்ட்டில் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக இந்த ரைஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வரும்போது லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இதை நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.